விஷச்சாராயம் குடித்து 38 பேர் பலியான நிலையில் சாராய வியாபாரி கண்ணுக்குட்டி வீட்டில் கண்டறியப்பட்ட சாராய பாக்கெட்டுகள், பேரல்கள் உள்ளிட்ட அதிர்ச்சி காட்சி. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் அருந்தி உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரும் நிலையில் விஷச்சாராய விற்பனையில் ஈடுபட்ட 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டிருப்பதாக போலீசார் தகவலை வெளியிட்டுள்ளனர். 100க்கும் மேற்பட்டோர் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை, மேலும் சேலம், விழுப்புரம், புதுச்சேரியிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையில் கருணாபுரத்தில் விஷச்சாராய விற்பனையில் ஈடுபட்டதாக 2 பெண்கள் உட்பட 10 பேர் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகிறார்களாம். அவர்களில் வியாபாரி கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டியின் வீட்டிற்குள் போலீசார் அதிரடி சோதனை செய்த போது சாராய பாக்கெட்டுகளை பேக்கிங் செய்ய பயன்படுத்தப்படும் ஏராளமான கவர்கள், சாராயம் ஊற்றி வைக்கப்பட்டிருக்கும் பேரல் உள்ளிட்ட பொருட்கள் இறைந்து கிடப்பதை காண முடிகிறது. தொடர்ந்து கோவிந்தராஜன் என்கிற கண்ணுக்குட்டி, அவரது சகோதரன் தாமோதரன், கோவிந்தராஜன் மற்றும் அவரது மனைவி ரேவதி ஆகியோரும் கைது செய்யப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணை நடந்து வருகிறதாம். மேலும் சாராய வியாபாரி சின்னதுரை என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகிறார்களாம். அம்மா இல்லண்ணே, சின்ன 5-6 வயசுல இறந்துட்டாங்கண்ணே. யார் வீட்டுல இருக்குன்னு? அப்பா வீட்டுல தானே இருக்கு. எங்கே போனாலும் எனக்கு அம்மா இல்லைன்னு எங்க அத்தை தானே தூக்கி வளர்த்தாங்க. எங்க அப்பா வீட்டுல தானே இருக்கு. ஸ்கூல்ல கஷ்டமா இருக்குண்ணே, ரொம்ப தூரத்துல இருக்கணும், பேக் வேற வெயிட்டா இருக்கணும், ஏதோ சைக்கிள் மட்டும் வாங்கி கொடுக்கணும். இங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்த்து எங்க கிட்ட தான் இருக்கிறாங்க. அவங்க அப்பா இருக்காங்க, அவங்க அப்பா வேற கல்யாணம் பண்ணி போயிட்டாங்க. யார் பாத்துக்கிறா? நாங்க தான் பாத்துக்கிறோம். சைக்கிள் ஒன்று கேட்கலாம், நான் ஒரு சைக்கிள் வாங்கி தரேன். சரி, சரியா? கூட்டு போய் வாங்கி கொடுக்க வந்துடுறேன். சைக்கிள் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்குல்ல? உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குல்ல? இன்னும் அழுவியா? நீ சிரிச்சுட்டே இருக்கணும். என்ன சொன்னும்? சிரிச்சுட்டே இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும். பிடிச்சிருக்கா? நல்லா பாரு, ஓட்டி பாரு. நல்லா இருக்கா? சூப்பரா? பிடிச்சிருக்கா? நல்லா படிக்கணும். எத்தனை ரேங்க் எடுக்கணும்? ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். சரியா? அம்மா இல்லைன்னு வருத்தப்படுறா. இன்னும் அண்ணன் உனக்கு நான் இருக்கேன். யாரு? அவ்வளவுதான். எப்ப வேணாலும் என்ன வேணாலும் இப்ப நீ போன் பண்ணாலும் அதான் என் நம்பர் வச்சுக்க. எப்ப எது வேணாலும் எனக்கு போன் பண்ணு. சரியா? போயிட்டு வருவா.